ஒரு குறிப்பிட்ட செயலைச் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டு பெயரிடப்பட்ட குறிமுறையின் தொகுதி டேஷ் ஏ மடக்கு பி கிளைப்பிரிப்பு சி செயற்கூறு டி தொகுதி. விடை சி செயற்கூறு. தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் செயற்கூறை இவ்வாறு அழைப்பர்: ஏ உள்ளிணைந்த, பி தற்சுழற்சி, சி லாம்டா, டி ரிட்டர்ன் கூற்று. விடை பி தற்சுழற்சி. எந்த செயற்கூறை பேரில்லா செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது? ஏ லாம்டா, பி தற்சுழற்சி, சி செயற்கூறு, டி வரையறை. விடை ஏ லாம்டா. செயற்கூறு தொகுதியை எந்த சிறப்புச் சொல் தொடங்கி வைக்கிறது? ஏ டிஃபைன், பி ஃபார், சி ஃபைனலி, டி டிஇஎஃப். விடை டி டிஇஎஃப். எந்த சிறப்புச் சொல் செயற்கூறு தொகுதியை முடித்து வைக்கிறது? ஏ டிஃபைன், பி ரிட்டர்ன், சி ஃபைனலி, டி டிஇஎஃப். விடை பி ரிட்டர்ன். செயற்கூறு வரையறையில் பின்வரும் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது? ஏ அரைப்புள்ளி, பி புள்ளி, சி முக்காற்புள்ளி, டி டாலர். விடை சி முக்காற்புள்ளி. செயற்கூறுக்கு எந்த செயலுருபு சரியான இட வரிசையில் செயலுருபுகளை அனுப்பும்? ஏ தேவைப்படும், பி சிறப்புச்சொல், சி தானமைவு, டி மாறி நீளம். விடை ஏ தேவைப்படும். பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான கூற்றுகளை தேர்ந்து எடுக்கவும். 1. பைத்தானில் செயற்கூறை வரையறுக்கும் போது குறிப்பிட்ட தரவு வகைகளை குறிப்பிடத் தேவையில்லை. 2. பைத்தான் சிறப்புச் சொற்களை செயற்கூறின் பெயராக பயன்படுத்தலாம். ஏ 1 சரி மற்றும் 2 தவறு. பி இரண்டுமே சரி. சி 1 தவறு மற்றும் 2 சரி. டி இரண்டுமே தவறு. விடை 1 சரி மற்றும் 2 தவறு. கொடுக்கப்பட்ட கூற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பின்வருவனவற்றுள் சரியான ஒன்றை தேர்ந்தெடு. If dash print x comma single quotes is a leap year single quotes a x% 2 equals 0 b x% 4 double equals 0 c x/4 equals 0 d x% 4 equals 0. விடை b x% 4 double equals 0. செயற்கூறை வரையறுக்க பின்வரும் எந்த சிறப்புச் சொல் பயன்படுகிறது? ஏ டிஃபைன், பி ரிட்டர்ன், சி டிஇஎஃப் டி while. விடை சி டிஇஎஃப்.